ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களின் நேர்காணலின் 2ஆம் பாகத்தை கேட்க இருக்கிறோம். பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்கிறாங்க, பாய்லரில் ஒர்க் பண்ணுறாங்க. சில நேரத்தில் கை தவறாமல் நம்ம சுடுதண்ணியோ இதோ போட்டு இல்லை கொதிக்கக்கூடிய ஒரு பொருள் பட்டு வெந்து போயிடுது அப்படின்னா அதை சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்குது? அது நல்லா இருக்குது. முன்னாடிலாம் ஒரு 40% 50% பர்ன்ஸ் வந்தாலே அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் அரசு மருத்துவமனைகளே 60-70% 80% வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மருத்துவ உலகு அந்த அளவுக்கு வளர்ந்து வருது. நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடச்சிட்டு வருது. நம்ம அந்த செப்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செப்டிக்காருன்னு சொல்லி இந்த செப்சிஸ் அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கக்கூடிய முறையை கொண்டுட்டு வந்துருந்தோம். பேஷண்ட்டை முதல்ல ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தோம், மற்ற இன்ஃபெக்ஷன் எதுவும் போகாதபடி. அதுவுமே வந்தாங்க அப்படின்னா நாங்கள் முதல்ல பாடி அசஸ்மெண்ட் பண்ணுவோம். டோட்டல் பர்ன் சர்ஃபேஸ் ஏரியா TBSA ஒவ்வொரு பேஷண்ட்க்கு எவ்வளவு, இது 5%, இது 8%, இது 10%, இது 20% அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் போது எத்தனை பர்சன்டேஜ் பர்ன்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமான இடத்துல சில சமயம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் அது மூக்குலையும் வாயிலையும் வந்துடும். அப்போ என்ன சொல்லுங்க பார்க்கலாம், காற்றே உள்ளே போக முடியாது. கொஞ்சம் பர்ன்ஸ் இருந்தாலும் கூட அது ரொம்ப ஆபத்தானது. ஸோ சில பேருக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ள கிரிட்டிக்கல் பர்ன்ஸ், குழந்தைகளுக்கு 10% வந்தாலே கிரிட்டிக்கல், அடலுக்கு 20% வந்தாலே கிரிட்டிக்கல் பர்ன்ஸ். ஸோ இவங்களை ஐசியூவில் வச்சு அதே முறையில் முதல்ல ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு தேவையான ஊண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கூடிய அந்த ஊனில் உள்ள அசடுகள் எல்லாத்தையும் டெபரின்மெண்ட்னு சொல்லக்கூடிய பண்ணி இப்போல்லாம் நிறைய செயற்கை தோள்களே வந்திருக்கு. செயற்கை தோல் நம்ம டெம்பரவரியாக போட்டு வச்சுட்டோன்னா ஊன் ஹீல் ஆகிறப்போ இது கீழே விழுந்துடும், நம்ம இயற்கையான இது ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்கின் பேங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் பேங்க் அப்படின்னா இறந்தவங்க நீங்கள் கிட்னி கொடுக்கறத கேள்விப்பட்டிருக்கீங்க. இறந்தவங்க மூளைச்சாவு அடைஞ்சவங்க ஹார்ட் கொடுப்பாங்க, லிவர் கொடுப்பாங்க. இப்போ ஸ்கின்னும் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொதுமக்களுக்கு இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். தோல் தானம் உயிர் தானம். தோல் தானம் தீக்காயம் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தோலை தானமாக பெற்றிருந்து நாங்கள் அதை டீப் ஃப்ரீசரில் வச்சுருந்து 5 வருடங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்க. கண் எப்படியோ அந்த மாதிரி தான் மற்ற உறுப்பெல்லாம் நான் சொல்லக்கூடிய கிட்னி, ஹார்ட்டு, லிவர் போன்ற உறுப்பெல்லாம் உயிர் பிரிவதற்கு முன்பாக மூளைச்சாவை அடைந்து அதை எடுக்கணும். ஆனால் தோல் அப்படி கிடையாது. இறந்தவங்ககிட்ட கூட நான் தோல் எடுக்கலாம். வீட்டில் தோல் நான் தானம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, வீட்டில் யாராவது இறப்பு அடைந்தாலும் கூட நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு, குறிப்பாக சென்னையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்கள் டீம் அங்கே போய் வீட்டிலேயே போய் அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். ஸ்கின் எடுத்து எப்படியும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட போகிறீங்க மேலே, அதனால் ஒன்றும் வித்தியாசம் தெரியவே தெரியாது. பெரிய ஆப்ரேஷன் தேட்டரில் அங்கே தான் போய் பண்ணணும் இல்லை, வீட்டிலேயே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம், பாதுகாப்பாக வச்சுருவோம். இந்த மாதிரி தீக்காயம் பட்டு வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தோல் ரொம்ப யூஸ் ஆகும். இது ஸ்கின் பேங்கிங் நம்ம கொண்டுட்டு வரோம். இப்போ ஒரு தீக்காயம் அடைந்தவர், இப்போ நீங்கள் சொன்னீங்க 20% அடல்ட்டு இருந்தாலே கிரிட்டிக்கல், 10% இருந்தாலே குழந்தைகளுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். இப்போது சிவகாசி மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 60% 70% வரவங்களை கூட இன்றைக்கி காப்பாற்றுறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்துருச்சு, மருத்துவ உலகு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி அந்த அளவுக்கு தீக்காயங்களோட வரக்கூடியவர்களுக்கு, இல்லை ஏதோ ஒரு சூசைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 60-70% அவங்களுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சார். நம்ம முதல்ல அவங்களோட உயிரை முதல்ல காப்பாற்றணும். ஒரு 10 டேஸில் அவங்களுக்கு அந்த செப்சிஸ் அதெல்லாம் இல்லாமல் அவங்களாவே சுயமாகவே சாப்பிட வச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது என்ன ஆகுன்னா, அந்த தோல்கள் எல்லாம் கண்ட்ராக்சர் அப்படி சொல்லக்கூடிய சுருக்கம் வந்துடும். இப்போ கழுத்தில் தீப்பட்டுச்சுன்னா கழுத்து இப்படி சுருக்கி கூட கழுத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாது. விரல்களில் கையில் வந்துச்சுன்னா விரல்களில் பயன்படுத்த முடியாது, அப்படி சுருக்கம் இருந்துக்கணும். அந்த எல்போ ஷோல்டர் எந்தெந்த ஜாயிண்டில் பட்டாலும் அங்கெல்லாம் சுருக்கம் வந்துடும். அப்படி வரும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். தீக்காயம் பட்ட நாள்லேருந்தே ஃபிசியோதெரப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங், சில எக்ஸசைசஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஓரளவுக்கு நல்ல முறையில் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும். இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இது எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் இது போன்ற வாய்ப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரோம். நான் வந்து 2021 கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் பொழுது வந்து இது மாதிரி எல்லாரும் கேட்கும்போது, நீங்கள் கேஎம்சியில் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க, பட் எங்களுடைய பகுதியிலலாம் இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதை வந்து நம்ம NHM நேஷனல் ஹெல்த் மிஷனோட டிஸ்கஸ் பண்ணி எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆரம்பித்து மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக தாலுகா மாவட்ட மருத்துவமனை 97 மருத்துவமனைகளிலிருந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு MNA என்று சொல்லக்கூடிய தியேட்டர் அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் நாங்கள் 5 நாள் வச்சு ஹாஸ்பிட்டலில் எங்கள் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் கொடுத்து இந்த அவேர்னஸை பரப்பி அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாம் மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே கொண்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் விகிதத்தை சொன்னீங்க, தீக்காயமடைஞ்சவங்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, மற்ற சில காரணங்கள் அடைஞ்சவங்களுக்கு. இது ரெக்கவரி எவ்வளோ நாள் ஆகும் சார்? ரெக்கவரியும் நம்ம என்ன மாதிரி மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பொதுவாக எந்த ஒரு சர்ஜரிலையுமே வந்து ஒரு 1 வீக்கை கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், செப்சிஸ் அதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். ஒரு 7 டேஸில் அவங்க ஃபார்மை க்ரியேட் பண்ணிட்டாலே செயல்படுத்துறதுக்குரியது அதை நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசியோதெரப்பி, ப்ராஸ்தட்டிஸ், ஆர்த்தாட்டிஸ், மற்ற விஷயம்லாம் கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பற்றி சொன்னீங்க, ஸ்டான்லி மருத்துவமனை அதே மாதிரி ஹேண்ட் சர்ஜரிக்கு ஒரு பயனீராக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது அரசு மருத்துவமனைகளில் ரொம்ப பரவலாக இது போன்ற மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த சிகிச்சை முறையை பெற்றுக்கொள்ளலாமா? அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் உண்டு. இப்போது இதற்கான சிகிச்சைக்கான செலவு, அதாவது கட்டணம் எவ்வளவு ஆகுது? இப்போது அதில் 2 விதமாக நம்ம கூட எடுத்துக்கலாம். முதல்ல இது போன்ற தேவை இருக்கக்கூடியவர்கள், அந்த அழகுக்கலை கூட பின்னாடி வச்சுக்கலாம், தேவை இருக்கக்கூடியவர்களுக்கான சிகிச்சை முறைகள், அதற்கான கட்டணம் ஏதாவது இருக்கா? அரசு மருத்துவமனையில் எந்த கட்டணமும் இல்லை, முழுக்க முழுக்க இலவசம். இப்பொழுது நமக்கு காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து காப்பீட்டு கார்டு இருக்குது. ஸோ நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி காப்பீடு கார்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய செலவானாலும் கூட நம்ம காப்பீட்டு மூலமாக முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணிட்டார். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் காப்பீடு வந்து இப்போ வருது. அழகுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, அதற்கும் வந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை முறைகள் அதுக்கு வந்து மீட்டிங்கில் எப்படி சொல்கிறது என்ன எனக்கு தெரியல. அதாவது நீங்களே கேட்டீங்க, ஒவ்வொரு சிகிச்சைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இந்த அழகு கலைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆப்ரேஷன், இப்போ ஹேர், இப்போ முடி ஒருத்தருக்கு முடி இல்லை, தலையில் சொட்டை விழுந்துருச்சுன்னு வர்றாரு, பால்டுன்னு சொல்லி வர்றாரு. இவருக்கு நம்ம முடி எடுத்து நட்டி அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாங்கள் கொண்டுட்டு வர முடியும். பட் இந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours ஆகும். ஸோ நம்முடைய வேலை நேரத்தில் ஒருத்தருக்கு முடியில்லாத ஒருத்தரை வர வச்சு அவருக்கு 8 மணி நேரம் இந்த முடியை நம்ம நட்டி வைக்கிறதா, அல்லது உயிருக்கு ஆபத்தில் கையில் வந்து இதாக வந்து வேலை செய்ய முடியாமல், சாப்பிட முடியாமல், குடும்பங்களை வந்து பாதுகாக்க முடியாமல், பிள்ளைகளை எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும். முதல்ல அவரை தான் பார்க்கணும், சாப்பிட முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அழகு கலைகள் பிளாஸ்டிக் சர்ஜரியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் நமக்கு நேரம் காலம் இன்மை காரணமாக இது நிறைய நம்ம பண்ணுறதில்ல. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த மீட்கும் இதை வந்து 95% பண்ணுறோம். அழகு கலைகள் மாணவர்கள் கற்றுக்கிடணும், அவங்க படிக்கணும், அவங்களுக்கும் அதை தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டைம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்வது உண்டு. நிறைய நம்ம அழகு கலைக்குரியது அரசாங்க மருத்துவமனையில் பண்ணுறதில்ல. ஆனால் வெளி மருத்துவமனைகள் எல்லாம் பிரின்சிபல் சேம் தானே, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பிரின்சிபல்ஸ் தானே. ஸோ வெளியில் வந்து அந்த மாதிரி அவங்க நிறைய பண்ணுறாங்க. நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது பேசும்போது சொன்னீங்க, இந்த ஸ்கின் வந்து ஒட்ட வச்சு அந்த கான்ட்ராக்ஷன்லேருந்து அவங்களுக்கு அது சரிப்படுத்தக்கூடிய அளவு லைப்போசெக்ஷனில் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா டாக்டர், பொதுவாக ஒரு ஸ்கின்னுங்கிறது வந்து ஒரு தேய்மானம் உள்ள ஒரு பொருளாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வயதாக சுருங்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதை வந்து சரிப்படுத்தி வைக்க முடியுங்கிற அளவுக்கான மருத்துவ வளர்ச்சி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்க? அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பெத்தோஃபிசியாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்கின்னில் வந்து 2 லேயர் உண்டு. கீழே உள்ள லேயர் வந்து டெர்மிஸ், மேலே உள்ள லேயர் வந்து எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் தான் அப்பப்போ ஷெட் ஆகும். பாம்பெல்லாம் தோல் உறுதி இல்லையா, நம்ம நமக்கு ஷெட் ஆகும். நம்ம குளிக்கும்போது மேலே துவட்டும் போது அதெல்லாம் சேர்ந்து போயிடும். இந்த டெர்மிஸில் லேயர் வந்து
யங் ஏஜில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். ஏஜ் ஆக ஆக அதில் கொஞ்சம் சுருக்கம் வரும்போது ரிங்கிள்ஸ் அந்த லாக்ஸிட்டி வரும்போது அது நமக்கு வந்து சுருக்கமாக தெரியுது. அது குறிப்பாக முகத்தில் அங்கே தெரிகிறப்போ வந்து ஒரு ஏஜான லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு தான் இப்போ நிறைய ஃபில்லர்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, டைட்டனிங், இதெல்லாம் நிறைய த்ரெட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பெத்தோஃபிசியாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த சுருக்கம் போய் அந்த பளபளப்பு உண்டாக்குகிறது. எப்பவுமே இல்லாட்டாலும் கூட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு இதுக்கு போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. த்ரெட்ஸ் டேக்கிங் ஆப்ஸ் இது வந்துடும், இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும், இங்கே தொங்க இருக்கும். இதுக்கு த்ரெட்ஸ் போட்டு அப்படி இழுத்து ஃபேஸ் லிஃப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த டைட்னஸ் கொடுத்து நமக்கு ஒரு அழகு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்க ஃபாலோ அப்பில் எவ்வளோ நாள் இருக்க தேவைப்படும்? ஃபாலோஅப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைக்காக நம்ம ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ராக்சர்ஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உடனே திருப்பி வந்துடும். ஸோ நல்லா தொடர்ந்தே நீங்கள் ஃபாலோஅப்பில் இருக்கத்தான் செய்யணும். இப்போ நெக்கில் பர்ன்ஸ் வந்து நெக்கில் ஒருத்தர் கண்ட்ராக்சர் வந்துருச்சு, நம்ம ஆப்ரேட் பண்ணி தொடையிலேருந்து தோல் எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், இப்போ நல்லா வந்துடும். அவங்க அப்படியே விட்டுருவாங்க, ஏஜ் ஆகிறப்ப திருப்பி ரீகண்ட்ராக்சர் வரும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் டாக்டர் கொஞ்ச நாள் கழிச்சும் கூட, ஆரம்பத்தில் ஒன்ஸ் இன் அ மந்த்து, நான் ப்ரோட்டோக்கால் சொல்கிறது அப்படி தான். எல்லா பேஷண்ட்டும் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை டாக்டர் வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நாளானோன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்கள், தேர்ட் இயரில் 3 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்கள், அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு ஒர்க்கா பாருங்கள், அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவங்க சர்ஜரி பண்ணலாமா வேணாமாங்கிற சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். அதில் குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்கள், பிபி அதிகமாக அல்லது குறைவாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் கூட முன்னாடி குறிப்பிட்டீங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இயற்கையாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அது இது சார்ந்து நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதாவதுங்க பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பேஷண்ட்டாக எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு பண்ணும்போது தான் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய செல்ஃப் ரியலைஸ் நான் பண்ணிக்கணும், இதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருதான். இந்த காலத்தில் வந்து நிறைய வந்து டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாமே ஃபேஸ்புக், அப்புறம் ChatGPT, நெட்டில் எல்லாருமே தெரிஞ்சு நல்லா படித்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம டாக்டருக்கு சொல்கிறத விட அவங்க நிறைய தெரிஞ்சுட்டு வர்றதுனால எங்களுடைய வேலைப்பளுவெல்லாம் அதில் ரொம்ப இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு. அவங்களே எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுதான். அவங்களுக்கு என்ன தேவை, இதை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆகும், என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, என்னோடய அட்வான்டேஜஸ் என்ன, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, ஒன்றும் அர்ஜென்ட்ல அகெயின் கோ அண்ட் டிஸ்கஸ் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ பையங்களாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸில், அம்மா அப்பா கூட, வீட்டில் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்க. மாதிரி தராசில் போட்டு நிறுத்தி பார்க்க வேண்டியதுதான், நன்மை தீமை என்ன வருதுன்னு. எதில் நன்மை அதிகமாக இருக்கோ அந்த இதை அவங்களுக்கு பண்ணிவிட வேண்டியது. அந்த மாதிரி பண்ண முடியும், தாராளம் பண்ண முடியும். எல்லாமே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் பண்ண முடியும். தாராளம் பண்ண. சர்க்கரை கால் நோயே டயபெட்டிக் பேஷண்ட் தானே வருது, அது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தானே. சர்க்கரை கால் வர்றாங்க இல்லையா, எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, தாராளமாக பண்ணலாம். ரொம்ப எவல்யூஷன் ஆகிட்டு வருது. முன்னாடிலாம் சர்க்கரை கால் வரும்போது அந்த ஃப்ரீ ஃப்ளாப் அப்படின்னு தொடையில் அல்லது உடம்பின் வேறு பகுதியிலேருந்து சதையை எடுத்துகிட்டு போய் ஒட்ட வைக்கிறது பண்ண மாட்டாங்கன்னா அங்கே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கணும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆர்டியோகிராம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பார்த்துட்டு ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா அங்கேயுமே பண்ணுறோம். ஸோ எதுவுமே வந்து தடை கிடையாது, ரியலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவர்களை நாடி இந்த மாதிரி வரக்கூடிய விகிதம் எப்படி இருக்குது டாக்டர்? பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி ஒரு அவேர்னஸோட ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் உடம்புல ஒரு பெரிய காயம், முகத்தில் வந்து ஒரு பெரிய தழும்பு இருக்கிறவங்க கூட கண்டுக்கிடாமல் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நாங்கள் MBBS படிக்கிற போதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இதை அவேர்னஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்சு ஒரு குட்டி தழும்பு இருந்தாலும் கூட டாக்டர் எனக்கு இங்கே ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வர்றாங்க. ஸோ நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 3ஆம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை என்று கேட்கலாம்.